42 ஆண்டுகள் என்றது என்ன என்பது எனக்கு தெரியும். நான் 9 ஆண்டு காலமாக ஒரு இருக்கையில் உட்கார்ந்து கொண்டிருக்கின்றேன். அதனுடைய போராட்டங்கள், அதனுடைய பயணம் எனக்கு தெரியும். ஆனால் சேகரன் அவர்களோடு பேசிக்கொண்டிருக்கும் பொழுது இந்த ஹியூமன் கிளப்பில் எப்பொழுதும் ஒரு கருத்து வேறுபாடு ஏற்பட்டதில்லை, மிக அழகாக நடந்து கொண்டிருக்கிறது என்று அவர் சொன்னார். இது இயற்கையுடைய ஒரு பிளஸிங் என்று தான் நான் சொல்வேன். ஏனென்றால் நம் ஊரிலே 4 பேர் சேர்ந்தால் 5 கட்சிகள் உருவாகின்ற இந்த சூழலில் 42 ஆண்டுகளாக ஒரு கருத்து வேறுபாடு இல்லாமல் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கோடு நடந்து கொண்டிருக்கும் இந்த ஹியூமர் கிளப் இன்னும் பல்லாண்டு பல காலம் இதே உத்வேகத்தோடு உற்சாகத்தோடு சென்று கொண்டிருக்கும் என்பதில் எனக்கு முழு நம்பிக்கை உண்டு. நான் பல மேடைகளில் பல விருதுகள் வாங்கியிருக்கின்றேன். மரபா சொல்லுவாங்க, நான் எத்தனையோ விருது வாங்கியிருக்கேன், நான் இந்த மேடையில் விருது வாங்குறது தான் ரொம்ப பெருமைன்னு. நான் இன்னைக்கு உண்மையாக மனமாற சொல்கிறேன், இந்த இடத்துல இந்த விருதை வாங்குறது மரவிருதியாக இல்லை, என்னுடைய மனமும் வந்து சொல்கிறேன். ஏன்னா வழக்கமாக இந்த விருதுகள் வாங்குகிற கூட்டங்களில் ஒரே இசை இறைச்சலாக இருக்கும், ஒரே கத்தலாக இருக்கும், திடீர்னு ஒரு சைலண்டாக விருது கொடுப்பாங்க. எல்லாரும் ரொம்ப சோர்வாக, விருதுகள் கடைசியில் தான் கொடுக்கப்படும், எல்லாம் சோர்வாக இருப்பாங்க. ஆனால் இந்த இடத்துல அழகான தெள்ளு தமிழ் விளையாடி அந்த எவ்வளவு அழகான ஒரு பேச்சு. இவங்கெல்லாம் எனக்கு தமிழ் வாத்தியார்களாக அமைஞ்சிருந்தால் ரொம்ப நல்லா இருந்தது. ஆனால் என்னுடைய தமிழ் வாத்தியார்களும் மிகச் சிறப்பான ஆசிரியர்கள். இந்த ஒரு மகிழ்ச்சியான சூழலில் எந்த ஒரு மன அழுத்தமும் இல்லாமல் மகிழ்ச்சியான சூழலில் இந்த விருது எனக்கு கொடுத்தது. இந்த விருது, இந்த மகிழ்ச்சியை இன்னும் என்னுடைய வாழ்வில் என்னை முந்தி செல்லும் என்கின்ற நம்பிக்கையோடு இந்த விருதை நான் வாங்கியிருக்கிறேன். அதுவும் எனக்கு ஆசிரியர் குரு இடத்தில் இருந்த திரு பாலச்சந்தர்கள் அவருடைய பெயரால் இந்த விருது வாங்குவது எனக்கு மிகவும் பெருமை. இந்த நகைச்சுவை எனக்கு எல்லாம் பெரியவங்கெல்லாம் பேசினாங்க, அந்த அளவுக்கு என்னால் சத்தியமாக பேச முடியாது. பட் அவங்க சொல்றதுல ஒரு சின்ன எல்லாரும் ஒருமித்த கருத்தோடு ஒன்று சொன்னாங்க. அது பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் ஒரு மனுஷனுக்கு இருக்கணும். ஏன்னா அந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட்ன்றது பல விஷயங்கள்ல அது ரொம்ப உபயோகப்படுத்தி நீங்கள்லாம் பல பேர் இதுல ஒரு சின்ன இடத்துல பெருசாக வளர்ந்தவங்களா இருக்கீங்க. அந்த பிரசன்ஸ் ஆஃப் அந்த இடத்துல நாம் எடுக்கிற முடிவு, அதுல ரொம்ப மாறுபட்ட விஷயம் அந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்டை நீங்க ஹியூமரா எடுத்துக்கிட்டு அந்த அழுத்தம் தர்ற ஒரு சூழலை இழக வைக்கிறது தான் ரொம்ப ரொம்ப கஷ்டம். அது எல்லாருக்கும் வாய்க்கிறது கிடையாது. நீங்கள்லாம் பேசும்போது நானும் ஏதாவது சொல்லணும்னு நான் நினைச்சு பார்க்கும்போது எனக்கு நடந்த ஒரு நிகழ்ச்சி, ஆனால் அது நகைச்சுவை இல்லை, அது ஒரு புத்த ஞானம் பெற்ற மாதிரி ஒரு நிகழ்வு. அந்த நிகழ்வை உங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டோம்னு நான் நினைக்கிறேன். எனக்கு அவதாரம் நான் நடிப்பில் பல படங்கள் எனக்கு அடையாளமாக இருக்கின்ற பொழுது நான் இயக்குனராக எனக்கு அவதாரம் மிக மிகப்பெரிய ஒரு அடையாளமாக இருக்கிறது. அந்த படம் ஷூட்டிங் பண்ணும்போது எனக்கு இந்த தெருக்கூத்தை பற்றி உதவி செய்யறதுக்காக தட்சிணாமூர்த்தி ஐயான்னு கஞ்சிபுரம் பக்கத்தில் குண்டையாந்தண்டலம்னு ஒரு இடம், அவரை கொண்டு எனக்கு கொஞ்சம் உதவி பண்ணுங்க, இந்த படம் முடிகிற வரைக்கும் கூட இருங்க அப்படின்னு. அவர் படம் முடிகிற வரைக்கும் கூட இருந்தார். அவருக்கு இந்த சினிமா அவருடைய ஹையரார்க்கி தெரியாது. ஸோ அதனால என்னை சரி சமமாக தான் பழகுவார். அதுவே ரொம்ப நல்ல விஷயம். இந்த செங்கல்பட்டு விழுப்புரம் வரைக்கும் இந்த பேச்சு வழக்கு தமிழ் கொஞ்சம் மெட்ராஸ் பாஷை மாதிரி தான் இருக்கும். அது வாணி என்ன நீ உக்கார, என்ன சாப்பிட்டேனே இப்படிதான் பேசுவாங்க. தட்சிணாமூர்த்தி ஐயாவும் ஏன்னா அப்படிதான் பேசுவார். ஒரு நாள் என்னுடைய அசிஸ்டண்ட் ஓடி சார் என்ன சார் அவர் இப்படி ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு,
டேய் ஏன்டா அவரை போய் என்னடா பண்ணீங்க, அவர் பாட்டுன்னு அவர் சொல்றாரு, நமக்கு என்ன வேணுமோ அதை பண்ணலாம். அவர் என்ன சொன்னார் சார், இல்லை சார் எனக்கு வந்து அப்படியே ஒரு பலான ஒரு அடி அடித்த மாதிரி வச்சு என்னதான் நினைச்சு சொல்லுங்கன்னா, அந்த நிகழ்வை அந்த உதவி இயக்குனர் சொன்னார். அவர் வந்து எல்லா இதுலயும் வந்து என்ன வா போ நீ உட்காரு என்ன நீ சரி. அவருக்கு என்னன்னா, நம்ம சினிமாவில் வந்து எந்தெந்த இடம் தேவையோ அதை மட்டும்தான் துண்டு துண்டா எடுப்போம். ஆனால் திருக்கூத்து என்பது வந்து 10 நாள் தொடர்ச்சியாக நடக்கின்ற ஒரு நிகழ்வு. அதுல நிகழ்வு எல்லாம் ஒன்றாக தான் நடக்கணும்னு அவருக்கு அது வந்து ரொம்ப ரொம்ப என்ன நீ நான் சொல்லிட்டேங்கிறேன், நீ வந்து வெட்டி வெட்டி எடுக்கிற, நீ மொத்தமா சொன்னாதானே அது நல்லா வரும், அது அப்படி எடு அப்படின்றாரு. இப்போ இந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் போய் அவர்கிட்ட சொல்லியிருக்கான், ஐயா எல்லாரும் சார் வந்து ஒரு டைரக்டர், இந்த இது ஃபுல்லா அவர் தான் கையாளுறாரு, எல்லாரும் முன்னாலையும் அவர் வந்து வாயா போயான்னு பேசாதீங்க சரிங்களா. சரி சரி. அது மண்டையில ஏற்றிக்கிட்டு அவர் முயற்சி பண்ணாரு, அது முடியல. அந்த உணர்ச்சி விதத்துல மனசு வந்து என்ன ஒண்ணு தானே வரணும், அதை அவர் சொல்றாரு வாய்ப்பு சரி சரி. அது திரும்ப அதே சொல்றாரு. இந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் வைரக்கண்ண திரும்ப போய் சொல்லியிருக்காரு, ஒரு வாரத்தை சொல்லியிருக்காரு, இதுக்கு பெரிய படிப்போ பாண்டியத்தியமோ பெரிய என்ன சொல்றது இதெல்லாம் தேவையில்லை, மனசுதான் ரொம்ப முக்கியம். அவர் சொல்லியிருக்காரு என்கிட்ட, சரி விடுங்க மனசுல சார் வச்சுன்னு வாயில வந்து வாயா பையான்னு சொன்னா சார் தானே அது, அதை விடு அப்படின்னு. மனசுல சார்னு வச்சுக்கிட்டு வாயால வாயா பையான்னு சொன்னா அது சார் தானே அது, சத்தியா அதை விடு. ஏன்னா அவரால் வந்து அந்த அந்த வாயா பையான்னு நடிக்க முடியல. என்ன வந்து சார்னு சொன்னா அவரு மனசால இல்லை. ஐயா இப்ப கேட்டாரு, இந்த நடிப்புன்றது வந்து பொய்மையாகாதான்னு. இப்போ அந்த பொய்ய வந்து அந்த மாபெரும் கலைஞர் வந்து சொல்ல விரும்பல, அந்த என்ன வாயா போயா அப்படின்னு சொல்ற ஒரு உரிமையை, ஒரு அன்பை அவர் தக்க வச்சுக்கிறாரு. இதுதான் சார். இது ஒரு விதத்தை பார்த்தா நகைச்சுவையா இருக்கலாம், ஆனால் இது ஒரு பெரிய என்லைட்மெண்டான ஒரு விஷயம் தான் நினைக்கிறேன். அது மாதிரி இப்ப நிறைய பேர் வந்து சிரிச்சு 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 சிரிக்க வச்சாங்க, ஆனால் அதுல பல சிந்தனைகள் இருக்குன்னு. இப்ப இங்க பேசல ஏன் வந்து இந்த ஹியூமர் கிளப் முக்கியமா இருக்குன்னா, தொடர்ச்சியா தோரணம் காட்டுற மாதிரி நகைச்சுவைகளை சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஆனால் ஒவ்வொருத்தரும் பேசும்போது இலக்கியத்தோடு நம்முடைய வரலாற்றோடு தொடர்படுத்தி அதை சொல்லும் போது அது இன்னும் ஆழமா போய் மனசுல பதியுது, இன்னும் ஆழமா போய் சிந்திக்க தோணுது. ஆகையால் இந்த ஹியூமர் கிளப்போடு சம்பந்தப்பட்ட உறுப்பினர்கள் அத்தனை பேரும் பாக்கியவான்கள். மிக அழகான ஒரு அமைப்பு. இந்த அழகோடு இன்னும் வீரநிலை போட்டு இது பல்லாண்டு காலம் போட்டு இந்த மேடையில் திரு வானதி ஐயா அவர்களோடும் பாரதி கிருஷ்ணகுமார் அவரோடும் ஒரே மேடையில் நான் இந்த விருது வாங்கியது என்னுடைய பயணத்தில் ஒரு முக்கியமான நாளாக நான் கருதுகின்றேன். உங்களுடைய வாழ்த்துக்கள் எல்லாவற்றுக்கும் என் சிறந்தாழ்ந்த நன்றிகள். ஹியூமர் கிளப்புக்கு மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்கள், நன்றிகள்.